ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அமாவாசை வீட்டில் படைச்சோம். காலையில் இட்லி சட்னி, மத்தியானம் வந்து வடை பாயசம் அப்பளம் கூட்டு பொரியலோட தடபுடலாக சாப்பாடு. ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மேடையில் எல்லா பொருளும் அப்படியே கிடந்தது. என்னால் ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல்லேருந்து கூப்பிடுறது, டியூஷன் விடுறது, ப்ளஸ் டான்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, எனக்கு ஒரு கிளாஸ் இருந்தது, அதையும் அட்டன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வரும்போதே வந்து தர்பீஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். அம்மா ஜெல்லி வேணும்னு சொன்னால் சரி நான் சண்டேயில் செஞ்சு தரேன் பாப்பா, எப்போயாச்சும் வாட்டர்மெலன் ஜெல்லின்னு சொல்லிட்டு ஒரு கீத்து மட்டும் இப்போ வந்து 10 ரூபீஸ்க்கு வைக்கிறனால அதை மட்டும் வாங்கி கொடுத்தேன். பார்த்து சாப்பிட்டுட்டு மீதியை பாக்ஸில் வச்சாச்சு. ஸோ என்னோடய வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அவளை படிக்க வச்சுட்டு ஃபுல்லாக வந்து கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்படி கிடக்கிற கிச்சனை எப்பயுமே நம்மளுக்கு சோம்பேறியாக இருக்கும். ஏதாவது நைட்டு வாங்கி டிஃபன் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கடையிலன்ட்டு. அமாவாசை நாள் அதுமா எதுவுமே வெளியில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் மாவும் அரைச்சது ஃப்ரிட்ஜில் இருந்தது. சரி பாத்திரத்தெல்லாம் மெதுவாக தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு பொறுமையாக தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தேய்ச்சி முடிச்சுட்டு தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படியே போட்டதுனால. ஸோ தண்ணியெல்லாம் ஊற வச்சு போட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நைட்டுக்கு தோசையும் மத்தியானம் வச்சு சாம்பாரை சுட வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. கொஞ்சம் பொடியும் கூட சேர்த்துக்கிட்டாச்சு. எனக்கு கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்டு எல்லாமே கழுவி வச்சிடலாம். மேடையை வந்து நைட்டு தேய்க்க வேணாம், அமாவாசை அதுமா நைட்டு தேய்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை மட்டும் நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். ஸோ காலையில் எழுந்துச்சி ஒரு 5:30 மணி போல் மேடையெல்லாம் நல்லா தண்ணி துண்டை வச்சு நல்லா தொடச்சிட்டு ட்ரை கிளாத் வச்சும் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ நைட்டு வந்து சாதம் கொஞ்சம் தண்ணியை போட்டு வச்சுருந்ததுனால அது அப்படியே இருக்குது. ரசம் சுட வச்சுக்கிட்டேன். எப்போயுமே இந்த ரசம் கொஞ்சம் மீந்துடும் அதிகமாகவே. ஸோ அதெல்லாமே வச்சுட்டு தொடச்சி வச்சாச்சு. ஸோ காலையில் இன்றைக்கி சண்டே அதுவும் நல்லா ஈஸியாகவும் இருக்கும், ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். சமைக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ எங்களோட கிச்சனை காலையில் பாருங்கள், வந்தவுடனே ப்ளசண்ட்டாக இருந்தோடனே மனசே அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி தேவையான சமையலை வந்து நல்லா கிராண்டாக செஞ்சு வீட்டிலேயே எல்லாம் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.